KLR the photography YouTube சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா Ponsing. இந்த வீடியோவில் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான கேமரா செட்டிங்ஸ் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பர்டிகுலராக ஃபோட்டோகிராஃபி ஆரம்பித்து பண்ணக்கூடிய நிறைய ஹாபிஸ்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா இல்லையா? அது நான் சொல்ல வேண்டியதில்லை. சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா போதும் நம்ம வந்து கேமராவில் வந்து ஒரு லாங் லென்ஸை போட்டுட்டு எங்கே பேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்து எங்கள் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம். அப்படி போகிற சமயத்தில் எந்த மாதிரியான கேமரா செட்டிங்ஸ் நம்ம பயன்படுத்தினா அந்த பேர்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து சூப்பராக வரும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய ஒரு மெயினான ஒரு கண்டென்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR the photography YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? எப்படி பேர்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுறது அப்படிங்க பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களா என்ன தெரியல. ஆக்சுவலாக மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பேர்ட் ஃபோட்டோகிராஃபியை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சூப்பரான வீடியோ, கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேங்க. ஓகே, அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமரா செட்டிங்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து பேர்ட்ஸை ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பறவைகள் ரொம்ப அழகானது. பறவைகள் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு வெரைட்டியான ஒரு விஷயம் இல்லையா? பறவை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கண்ணதாசன் சொல்லியிருப்பார், பறவைகள் பலவிதம் சொல்லி ஒரு பாட்டை எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இட் இஸ் சம்திங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம்னா கூட அட்லீஸ்ட் வந்து பேர்ட்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க இல்லையா? நம்ம நிறைய பேர் வாட்ச் பண்ணுவோம் பேர்ட்ஸ் எல்லாம் இல்லையா? அவர் சச் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட், அது வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இட்ஸ் நாட் தட் ஈஸி. அவ்வளோ ஈஸியாக எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை, குவைட் ட்ரிக்கி உங்களுக்கு. அதனால தான் அந்த வீடியோ நான் வந்து பர்டிகுலராக வந்து கேமரா செட்டிங்ஸ் சொல்லி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஏன்னா பல சமயத்தில் நம்ம காஸ்ட்லியான கேமராஸ் வச்சுருந்தாலும், அட்வான்ஸ்டான கேமராஸ் வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் எந்த மாதிரியான செட்டிங்ஸை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய இந்த சூப்பர் கேமரா வந்து சூப்பரான ஃபோட்டோஸை கொடுக்குமே தவிர, செட்டிங்ஸ் தப்பாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ தூரம் கரெக்டாக வராது. அதனால் என்னை பொறுத்தளவுக்கு பேர்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஜானருங்க ஃபோட்டோகிராஃபி. பிகாஸ் ஐ ஹவ் ட்ரைட் இட், ஐ ஹவ் ஒர்க்ட் ஆன் தட் ஆல்சோ ஆக்சுவலாக. ஓகே, பட் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா குறிப்பாக வந்து நீங்கள் பேர்ட்ஸ் எடுக்கிற சமயத்தில் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம் உங்களுக்கு தெரியும். அண்ட் குறிப்பாக நீங்கள் அதுலேயும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் கூட பயங்கர ஸ்மார்ட்டாக அப்படியே பார்க்கறதுக்குள்ள சட்டுன்னு எங்கே போச்சுன்னே தெரியாது உங்களுக்கு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறக்கக்கூடிய பறவைகளை இல்லாட்டி வந்து அவ்வளோ குட்டியோண்டு இருக்கக்கூடிய பறவைகளை நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது டெக்னிக்கலாக நமக்கு நிறைய சவால்கள் உண்டு. அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய கேமராவுடைய இமேஜ் குவாலிட்டி அப்படிங்கிறத ராவில் வச்சுக்கோங்க. ராவில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக வந்து எக்ஸ்போஷரில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ண ஆனால் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், கம்ஃபர்டபுளாக டைனமிக் ரேஞ்சை சேஞ்ச் பண்ணி அந்த எக்ஸ்போஷரை சரி பண்ண முடியும். அது தவிர ஒயிட் பேலன்ஸில் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு, இல்லை கலரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆஸ்பெக்டும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஓவரால் ஐ வுட் சே தட் நீங்கள் வந்து ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் அல்டிமேட்டான ஒரு பேர்ட் பிக்சர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ராவில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரா ப்ராசஸிங்கும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அது சரியாக ரா ப்ராசஸிங் தெரிஞ்சால் தான் உங்களால் ரா ஷூட் பண்ணாலும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால் ரா ப்ராசஸிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ராங்கிறது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃபைல் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதை பற்றி கூட நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? ரா பற்றி ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ரா vs JPGன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அதில் நான் வந்து ராவுனுடைய அட்வான்டேஜஸ் பற்றி சொல்கிற போது அதனுடைய போஸ்ட் ப்ராசஸிங் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நிறைய சமயத்தில் வந்து நம்ம படங்களை வந்து க்ராப் பண்ணி பயன்படுத்துவோம், இல்லை கொஞ்சோண்டு நம்ம டில்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வர சமயத்தில் ரா ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். அதனால் ஃபஸ்ட்டு செட்டிங் என்ன பண்ணிக்கோங்க, ராவில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தபடி ஃபோக்கஸிங் வந்து ரொம்ப சேலஞ்சிங் பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில். ஏன்னா பேர்ட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் கரெக்டான ஃபோக்கஸிங் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும்தான் அந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு நச்சுன்னு இருக்கும். அதனுடைய கண்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கும். குறிப்பாக வந்து பேர்ட்ஸ் வந்து நீ ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் அதனுடைய கண்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஐ ஃபோக்கஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோடில் போய் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோடில் நீங்கள் சிங்கிள் ஷாட் ஒன் ஷாட் வைக்காதீங்க. கேனன் கேமரா வச்சிங்க அப்படின்னா AI சர்வோ வச்சுக்கணும். நிக்கான் வச்சிங்கன்னா AFCன்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூவஸ் அப்படிங்கிறத வச்சுக்கணும். சோனி வச்சிருந்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூவஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூஸாக வச்சிங்க அப்படின்னா கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஃபோக்கஸை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த பறவை எப்படி இருந்துச்சோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த படம் வந்து ஷார்ப்பாக உங்களுக்கு வந்துடும். இதையும் தாண்டி ஃபோக்கஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிறது உங்கள் கேமரா இருந்துச்சுன்னா அதையும் ஆன் பண்ணிக்கோங்க.
ஃபோக்கஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வந்து ஒரு A to B பொசிஷன் மூவ் பண்ணுற சமயத்தில் உங்கள் ஃபோக்கஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா A to B ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு வேலை. அதனால் சர்வோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் கேமராவில் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து பேர்டோடைய ஐ ஃபோக்கஸ் இல்லை அனிமலோட ஐ ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி தனியாக ஏதாவது செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா, ஐ திங்க் மாடர்ன் கேமராஸில் மிரர்லெஸ் கேமராஸில் இதெல்லாம் இருக்குது இல்லை, அனிமல் ஐ, பேர்ட் ஐ, அப்புறம் ஹியூமன் ஐன்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு. அதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பேர்டுடைய ஐ என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக கேமரா என்ன பண்ணணும்னா அதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக பேர்டுடைய ஐயில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கேமரா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் சார். அடுத்தபடி ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன். ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் வந்து ஃபோக்கஸ் மோட் மாதிரியே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டாக கேமராவில் நிறைய உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வைட் ஏரியா இல்லாட்டி வந்து ஜோன் ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்குது இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் ஏரியா பெருசாகிட்டே போகும். யூனோ தேட் இல்லையா. கேனன் கேமராவோ நிக்கான் கேமராவோ இல்லை எந்த கேமரா வச்சுருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒரு பேர்டு வந்து பறக்கிற சமயத்தில், பேர்டின் ஆக்ஷன் சமயத்தில், ஓகே, அது பறக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பிரான்ச்லேருந்து ஃபெதர்ஸை மூவ் பண்ணுது, இல்லாட்டி ஒரு பிரான்ச் டு பிரான்ச் இப்படி ஜம்ப் ஆகுது, இதெல்லாம் ஐ கால் இட் அஸ் அன் ஆக்ஷன் இல்லை. அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுற சமயத்தில் அந்த பேர்டு எங்கே போதோ அதெல்லாம் அந்த ட்ராக்கிங்கோட ஒரு படம் சரியாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், அப்போது ஜோன் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணணும். ஜோன் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணும்போது இல்லை ஆல் பாயிண்ட் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கேமராவுடைய எல்லா ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, மாடர்ன் கேமராஸில் மிரர்லெஸ் கேமராஸில் யூ நோ தேட் ரைட், அந்த சென்சார் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது இல்லையா உங்களுக்கு. ஸோ எல்லா ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் ஆக்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேர்டு வந்து உங்கள் ஃப்ரேமுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கேமரா என்ன பண்ணணும்னா அந்த பேர்டை வந்து பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணி நச்சுன்னு ஒரு அருமையான ஒரு படத்தை கொடுத்துரும். ப்ளீஸ் ரிமெம்பர், பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் ஃபோக்கஸ் சரியில்லை அப்படின்னா அந்த பேர்டுனுடைய டீட்டெயில்ஸ் உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபெதருடைய அந்த டெக்ஸ்சர் டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக, அந்த பறவையினுடைய லைக் கலர்ஸ் இல்லையா. ஸோ எல்லாமே சம்திங் வெரி இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம லாங் லென்ஸ் போட்டு எடுக்கும்போது அந்த பறவைகளை கண்ணில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு கேமராவில் தெரியும் இல்லையா. அப்போ உங்களுடைய ஃபோக்கஸிங் சரியாக இருந்தால் மட்டும்தான் வந்து அது எல்லாமே ஷார்ப்பாக ஒரு கிளாரிட்டியோடு உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபோக்கஸிங்கை வந்து நீங்கள் நான் காம்ப்ரமைசிங்காக நீங்கள் வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. இந்த ஃபோக்கஸிங் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வரணும், படம் வந்து ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான வேலை நீங்கள் பண்ணணும். அது என்ன அப்படின்னா உங்கள் ஷட்டர் ஸ்பீடை எப்போயுமே வந்து ரொம்ப அதிகமாக வச்சு பயன்படுத்தணும். சரி, 1/1000 அப்படிங்கிறது மினிமம்ங்க. 1/1000 கீழே போயிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தேர் இஸ் எவ்ரி சான்ஸ் தட் உங்களுக்கு அந்த படத்தில் வந்து கேமரா ஷேக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் லாங் லென்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லையா. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாங் லென்ஸ் அப்படின்னா 150 to 600 வச்சுருப்பீங்க, இல்லை 200 to 600 வச்சுருப்பீங்க, ஆர் அட்லீஸ்ட் 100 to 400 வச்சுருப்பீங்க இல்லை. அந்த மாதிரி லாங் ஃபோக்கல் லென்த்தை வச்சு நீங்கள் படம் எடுக்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் அதிகமாகிறதுனால கேமரா ஷேக்கும் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ அதுவும் ஒரு மூவிங் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டியதில்லை. பறவை வேகமாக பறக்குது அப்படின்னா அங்கெல்லாம் 1/500 250 வச்சிங்கன்னா ஒரு படம் கூட நமக்கு தேராது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் மினிமம் 1/1000. ஓகே, ஸோ 1/2000 ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். 1/2000 பண்ணும்போது லைட்டிங் வந்து அவ்வளோ தூரம் ஃபேவரபுளாக இருக்காதே சார், லைட் கம்மியாக தான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யாரோ ஒருத்தர் கேட்குறது எனக்கு கேட்குது. ஸோ உங்களோட லைட்டிங்கோட அளவு குறைவாக என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்ஓ ஆட்டோமேட்டிக் விட்டுக்கோங்க. திஸ் வாட் ஐ டூ ஜென்ரலி இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற சமயத்தில் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் பூராவே பார்த்தீங்கன்னா ஷட்டர் ப்ரையாரிட்டியில் இருக்கும். ஐ மீன் ஷட்டர் வந்து 1/2000 வச்சு தான் நான் ஃபோட்டோ எடுப்பேன். அது மேனுவல் எடுத்தாலும் சரி தான், இல்லை வந்து ஷட்டர் ப்ரையாரிட்டி எடுத்தாலும் சரி தான். ஐஎஸ்ஓவை நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் விட்டுக்கோங்க. ஐஎஸ்ஓ விடும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு நார்மல் டேலைட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100லேருந்து ஒரு 400 ஆர் மேக்ஸிமம் 500க்குள்ளே உங்களுக்கு ஐஎஸ்ஓ உங்களுக்கு செட்டில் ஆகிடும். லோ லைட் பண்ணுற சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 800 வரைக்கும் போகும் உங்களுக்கு. ஐ திங்க் அதிலெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு நாய்ஸ்லாம் உங்களுக்கு வராது. அப்படியே வந்தால் கூட நீங்கள் ரால் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே நாய்ஸ் ரிடக்ஷன் கம்ஃபர்டபுளாக உங்களால் பண்ணிட முடியும். ஓகே, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ரொம்ப லோ லைட்டில் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டேஷனரி பேர்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரைபாடோட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்கிறது. நிறைய சமயத்தில் வந்து ட்ரைபாட் போட்டு உங்களால் வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியாது ஆக்சுவலாக, அன்லெஸ் யூ ஆர் ஷூட்டிங் அண்ட் ஆக்டிவிட்டி இன் அ பர்டிகுலர் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெஸ்டிங் ஆக்டிவிட்டி எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு ஹேச்சிங் ஆக்டிவிட்டி எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபீடிங் ஆக்டிவிட்டி எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு மீட்டிங் ஆக்டிவிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அது மேபி ஒரு இடத்துல உங்களுக்கு நடக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் கேமராவை நீங்கள் ட்ரைபாடில் போட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் லீஷாலியாக நீங்கள் அதை கம்போஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதர் தன் தட் ஐ திங்க் ட்ரைபாட் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் வந்து அவ்வளோ சரியான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. அதனால தான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட 1/2000 அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து செட் பண்ண சொல்லி எடுத்தேன். அண்ட் இதையும் தாண்டி உங்களோட ஃபோக்கஸ் குயிக்காக வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லென்ஸில் வந்து ஐ மீன் லாங் டெலி ஜூமில் லாங் டெலி லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸிங் ரேஞ்ச் இதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு கேனோட லென்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1.4 meters to infinity அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அப்புறம் 2.5 மீட்டர்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இந்த ரேஞ்சை நீங்கள் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களோட பேர்டு ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது, கிட்டத்தில் போய் நீங்கள் எடுக்க போகிறது இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 2.5 மீட்டர்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ திடீர்னு நீங்கள் இப்போ பேர்ட் கிட்ட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் கிட்ட போய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 2.5 அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்காதீங்க. அதோட கீழே இறங்கி வந்து 1.4 டு இன்ஃபினிட்டி வச்சுக்கோங்க. அது ஃபுல் ரேஞ்ச் இல்லையா. 1.4 அப்படிங்கிறது மினிமம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தட் லேண்ட் செக்ஷன். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் கேமரா என்ன பண்ணணும், உங்களுக்கு ஃபோக்கஸை சர்ச் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரேஞ்சை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா கேமரா வந்து குயிக்காக ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பண்ணும். அதை நீங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷட்டர் ஸ்பீட் 1/2000 இல்லை 1/4000 யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஎஸ் நீங்கள் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐஎஸ்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணியே வச்சுக்கலாம். ஐஎஸ் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களுடைய லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். உதாரணத்தை நீங்கள் வந்து ஒரு 600 mm லென்ஸ் போட்டு எடுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உங்களோட ஷட்டர் ஸ்பீட் போய் 125 250 வச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஐஎஸ் ஆன் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் குறைக்கவே போகிறதில்ல அப்படின்னா ஐஎஸ்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த கரெக்டான சாய்ஸ் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கேமரா வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் பெஸ்ட்டான படத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக ஃபோக்கஸிங் பொறுத்தவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். வந்து உங்களுக்கு நிறைய கேமராஸில் அட்வான்ஸ் கேமராஸில் உங்களுக்கு ஆன் பட்டன் பேக் சைடில் இருக்குது இல்லை. ஸோ அதுக்கு வந்து பேக் ஃபோக்கஸ் கூட சொல்லுவாங்க சில பேர். அந்த ஆன் பட்டனை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வந்து ஈஸியாக சப்ஜெக்டை ட்ராக் பண்ணுறது கூட உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேமராவுக்கு வந்து சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏஐ சர்வோவில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எங்கே உங்கள் பேர்டு உங்களுக்கு மூவ் ஆனாலும், அது ஹரிசான்டலாக மூவ் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை டுவர்ட்ஸ் த கேமரா இல்லை அவே ஃப்ரம் த கேமரா, இல்லை ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உங்களோட கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர்டை வந்து கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த படம் வந்து பக்காவாக உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிடும். இது வந்து இந்த பேக் பட்டன் ஃபோக்கஸ்னுடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக ஆன் பட்டன். இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களை நிறைய பேர் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக பார்க்கல அப்படின்னு இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். நீங்கள் வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பார்க்கணும் ஆக்சுவலாக. அதனால் ஆன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை KLR ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலில் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோடு நீங்கள் கோரிலேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபோக்கஸை கண்டினியூஸாக வைக்கணும்னு சொல்லிட்டேன், ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் ட்ராக் பண்ணணும்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக அப்படிலாம் பண்ணுற சமயத்தில் உங்களுடைய ஷூட்டிங் ஃப்ரேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா கேமரா எத்தனை ஃபோட்டோ எடுக்குது அப்படிங்கிறது இல்லையா. அந்த ஷூட்டிங் மெத்தட் ஆர் யூ கேன் கால் இட் அஸ் நோ லைக் டிரைவ் மோடுன்னு சொல்லுவாங்க கேனனில், நிக்கான் வந்து ரிலீஸ் மோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஹை ஸ்பீட் கண்டினியூஸில் வைக்கணும். ஸோ சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ஸ்பீட் கண்டினியூஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது கண்டினியூஸ் போட்டுட்டு எஸ் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி எல் போட்டிருப்பாங்க. சில கேமராவில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மோட் ஹை ஸ்பீட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹெச் போட்டிருப்பாங்க, இல்லை வந்து ப்ளஸ் போட்டிருப்பாங்க. பார்த்துக்கோங்க நீங்கள். அதில் அவங்க கேமராவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு ஃப்ரேம் ரேட் மேபி வந்து DSLR கேமரா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் கேமரா வச்சுருந்தீங்கன்னா ஒரு 8 frames per second அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் கேமரா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும். மிரர்லெஸ் கேமரானா நான் சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுக்கு 24 frames per second வரைக்கும் எடுக்கிறதுக்கு 30 frames per second வரைக்கும் எடுக்கிறது கூட உங்களுக்கு கேமரா இப்போ வந்தாச்சு. இதில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்க அப்படின்னா கேமரா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 8 படமோ 10 படமோ 20 படமோ எடுக்கிற சமயத்தில் அந்த பேர்டுனுடைய பெஸ்ட் ஆஃப் தி ஆக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எவ்வளோக்குள்ள அந்த ஃப்ரேம்ஸ் பர் ரேட் நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள வந்து மோர் ஃப்ரீக்வெண்ட் பிக்சர்ஸ் கேமரா எடுக்கும். இப்போ மோர் ஃப்ரீக்வெண்ட் பிக்சர்ஸ் கேமரா எடுத்து அப்படின்னா அந்த கம்ப்ளீட் மூவ்மெண்ட் ஆஃப் த பேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பாடி லாங்குவேஜ், அப்புறம் அதனுடைய விங்ஸோடைய ஒரு பொசிஷன், எவ்ரிதிங். ஸோ யூ கேன் see it later. என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த பெஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க நீங்கள் ஆக்சுவலாக வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் செட் பண்ண வேண்டிய விஷயங்கள். மோர் ஆஃப் த திங்ஸ் நான் என்ன பேசியிருக்கேன் கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் பற்றி தான் பேசியிருக்கேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அங்கே தான் நிறைய நமக்கு பிரச்சனை வரும். பிளரியான பிக்சர்ஸ் நமக்கு வரும், கேமரா ஷேக்கோட பிக்சர்ஸ் வரும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பிக்சர்ஸ் வரும். கேமரா எங்கேயோ பேர்டு எங்கேயோ இருக்கும், கேமரா வேறு எங்கேயோ ஃபோக்கஸை தேடிட்டு இருக்கும். ஆக்சுவலாக பேர்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கும், பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கும், இல்லை பேர்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கும், ஃபோர்க்ரவுண்ட் உங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கும் இல்லையா. குறிப்பாக பேர்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு மரக்கிளையிலெல்லாம் பேர்ட்ஸ் உட்காந்துருந்தது அப்படின்னா அந்த பேர்டுக்கு முன்னாடி ஒரு பிரான்ச் இருக்கலாம், லீஃப் இருக்கலாம், அந்த மாதிரி பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் மேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸிங் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும் இல்லையா. அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களால் ஃபோக்கஸை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிட்டாலே ஐ திங்க் ஓரளவுக்கு நீங்கள் வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஓகே, வெல்
இந்த வீடியோவில் வந்து நான் பேர்ட் ஃபோட்டோகிராஃபியோடைய செட்டிங்ஸ் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் பேசினேன். இந்த வீடியோவை பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, பக்கத்தில் கேமரா வச்சுக்கோங்க, நான் சொன்ன விஷயத்தை பிறகு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் லென்ஸை லாங் லென்ஸை கேமராவில் மாட்டிட்டு படம் எடுக்க போய் பாருங்கள். ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஷாட்ஸ் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். ஆக்சுவலாக ஒரு படம் ஒரு சீக்வன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்தவரைக்கு. ஏன்னா ஒரு ஆக்ஷன் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாது இல்லையா? இஃப் யூ லூஸ் அன் ஆக்ஷன் யூ லாஸ்ட் இட், அவ்வளோதான். அது கடந்து போயிடும். ஆக்சுவலாக மேபி அடுத்த பேர்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஆக்ஷன் போயிடுச்சு இல்லையா உங்களுக்கு? அதனால் அந்த மொமெண்ட்ரி ஆக்ஷனை வந்து நீங்கள் ஸ்பான்டேனியஸாக நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் கேமராவுடைய ஹெல்ப் இல்லைன்னா இது பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் மாடர்ன் கேமராஸ், DSLR கேமராஸ், மிரர்லெஸ் கேமராஸ் ஆர் ஃபினாமினலி சொஃபிஸ்டிகேட்டட், ஃபினாமினலி கிரேட். அது எப்படி நான் வார்த்தையில் சொல்ல முடியாது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஃபிலிம் பீரியட்லேருந்து, பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்லேருந்து வந்தவன். அதனால் எனக்கு தெரியும் ஃபோக்கஸிங் வந்து எவ்வளோ தூரம் அந்த காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இந்த காலத்தில் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது. நான் 2 கேமரா நான் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் ஒரு பெரிய கிஃப்ட் அது. ஆனால் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த ஹை எண்ட் டெக்னாலஜி வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் வீடியோ நீங்கள் கட்டாயம் லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். KLR தி ஃபோட்டோகிராஃபி சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸோட உங்களை நான் திரும்ப சந்திக்கும் முறை ப்ளீஸ் டேக் கேர்.